पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பாண்டவர்கள் பலமுறை கேட்டும் தர மறுத்த கௌரவாதிகள் பகவான் கிருஷ்ணனிடம் எப்படியாவது நீங்கள் சென்று ராஜ்யத்தை பெற்று தர வேண்டும் என்று பாண்டவர்கள் பணிக்க, அஸ்தினபுரம் பகவான் கிருஷ்ணன் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை செய்தான். பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி என்று அத்தனை சான்றோர்களும் நல்ல உபதேசம் கூறியும் அதனை செவி மடுக்காது மாறாக பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைத்தான் துரியோதனன். இப்போ பகவான் கிருஷ்ணனோ விஸ்வரூப தரிசனம் காட்டி பக்தர்களை மகிழ்வித்து இதற்கு தீர்வு யுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினார். குந்தியை சந்தித்தார். உன்னுடைய மக்களிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என கேட்க மிக நீண்ட உபதேசத்தை கொடுத்தால் அதை கேட்ட பீஷ்ம துரோணாதிகளும் தங்களுடைய பங்குக்கு துரியோதனனுக்கு நல் உபதேசம் கொடுத்தனர். எதையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை கோரி, பாண்டவர்களில் மூத்தவன் நீ தாராளமாக ராஜ்யத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லியும் அதனை மறுத்தான் கர்ணன். எப்படி இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நீ நிற்பதாக இல்லை என்று பகவான் கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்பி உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு நடந்ததை அனைத்தையும் பாண்டவர்களிடம் கூற, இன்னும் 7 நாட்களில் யுத்தம் ஆரம்பம் என்று தெரிந்து குருட்சேத்திரத்திற்கு சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அளித்தான் தர்மராஜ். சகுனியனுடைய மகனான உலூக்கனை தூதுவனாக துரியோதனன் அனுப்பி வைத்தான். அவனுடைய உபதேசம் எப்படி இருந்தது என்றால், மற்றவர் மனங்களை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட உபதேசத்தை துரியோதனன் உலூக்கன் மூலமாக அனுப்பியிருந்தான். இதனை எல்லாம் கேட்ட தர்மராஜன், நீ தாராளமாக இங்கு தங்கலாம், செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் என்றான். இதுதான் தர்மராஜனுடைய தயை. இது அவனுடைய பலம், பலவீனமும் அதுவே. இப்போ சகுன சாஸ்திரம், போரில் நாம் வெல்லுவோமோ அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சூச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு திருதராஷ்டிரன் யோசித்து கொண்டிருக்கும் போதே வேதவியாசர் வந்தார். சகுன சாஸ்திரத்தை விளக்கி சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டிதனை கொடுத்து, யுத்த ரணாங்கத்தில் என்னென்ன நடக்கிறதோ அது அத்தனையும் சஞ்சயனால் பார்க்க முடியும் என்கின்ற அபூர்வ சக்தியை கொடுத்தார். இப்பொழுது சிறிது நாட்கள் கழித்து சஞ்சயன் வந்த பொழுது, அப்பா யுத்த ரணாங்கத்தில் என்ன நடந்தது என்று திருதராஷ்டிரன் கேட்க, 10ஆம் நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பித்தான். பதறினான் திருதராஷ்டிரன். ஐயோ, என்னுடைய பிள்ளைகளை காப்பார் அப்படின்னு மலை போல நம்பியிருந்தேனே, அவருடைய சாவிற்கு நானே காரணமாகி விட்டேனே என்று புலம்பினான். இப்பொழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் எத்தனை விதமான உபதேசங்களை செய்த போதும் நீ அதனை செவிமடுக்காது உன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கின்ற மோகத்தினால் அதர்மத்தின் பக்கம் நின்றவன் நீ. இப்பொழுது புலம்புவதனால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பீஷ்மர் வீழ்ந்தார் என்றால் அந்த யுத்த ரணாங்கத்தில் என்ன நடந்தது என்பதனை விரிவாக கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க, சஞ்சயன் சொல்வதாக மகாபாரத போரனுடைய வர்ணனையை சஞ்சயன் கூறிக்கொண்டிருக்கிறார். 8வது நாள் போரிலே பீஷ்மாச்சாரனுடைய பராக்கிரமம் அப்பப்பா. அதே போல 9வது நாள் போர், பீஷ்மருடைய பராக்கிரமம் முதல் நாளிலிருந்து 9வது நாள் வரையிலும் பார்த்தவனா, அவர் தனி ஆளாக நின்று கொண்டு ஒரு பிரதிஜை செய்திருந்தார். குறைந்தபட்சம் 10,000 பேரை நான் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 9வது நாள் போரில் தர்மராஜனுக்கு மனசே விட்டுட்டான்.
இவர் ஒருவர் இருந்து கொண்டு நம்மளுடைய அனைத்து சைன்யங்களையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. பகவான் கிருஷ்ணனிடம் புலம்பினான் தர்மராஜன், அப்பா எனக்கு யுத்தமே வேண்டாம் கிருஷ்ணா, நான் காட்டிற்கு செல்கிறேன். இவர் ஒருவரை எப்படி நாம் வீழ்த்துவது? அவருடைய முழுமையான பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரை வீழ்த்தாது நாம் கௌரவர்களை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது என்று தர்மராஜன் புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் பகவான் கிருஷ்ணன் இதை கேட்டுக்கொண்டு, நீ காட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, இவ்வளவு பராக்கிரமம் மிகுந்த சகோதரர்களை பெற்றவன் நீ ஏன் காட்டிற்கு செல்ல வேண்டும்? ஆனால் பாருங்க, பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் இன்னும் தன்னுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்தவில்லை என்பதனை அறிந்து, நான் இருக்கிறேன், நான் போர் புரிகிறேன், நான் நிச்சயம் பீஷ்மரை வெல்வேன், அந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடும்படி செய்வேன், நீங்கள் சும்மா இருந்தாலே போரும். இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு என்றால் அர்ஜுனன். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் பீஷ்மர் மேல் இன்னும் மிருதுவான அந்த பானமழை, அவர் மேல் பானம் விட்டுவிட்டால் இந்த எண்ணம் பாருங்க, எவ்வளவு பகவத்கீதையில் க்ஷத்ரிய தர்மத்தை பற்றி சொல்ல போதும் அதனை மேலாக கேட்டான். ஆனால் யுத்த ரணாங்கத்தில் மிருதுவாக இருக்கிறான். க்ஷத்ரிய குலத்தில் மிருதுவாக இருந்தால் யுத்த ரணாங்கத்தில் நாமும் சாக வேண்டியதுதான். எப்போ யுத்தம் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக எதிரிகள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு போராடி ஒன்னா வெல்ல வேண்டும், இல்லை தோற்க வேண்டும். இந்த மிருதுவான அப்படிங்கிற ஒரு விஷயம் போர்க்களத்தில் காண்பித்தால் நிச்சயமாக தோல்வி நம்முடையதாகிவிடும். பகவான் கிருஷ்ணன் ஒரு பக்கம் தர்மராஜன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும். அதே போல பார்த்தோம்னா அர்ஜுனனுடைய வீரத்தை எழுப்பி அவனை மிருது தனத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து அவன் உண்மையான வீரத்தை பிரதிபலிக்க வேண்டும். இப்ப என்ன செய்யலாம்? பீஷ்மர் இருக்கும் வரை கௌரவாதிகளை வெல்வது கடினம் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ இவன் காட்டுக்கே செல்கிறேன் என்கின்ற நிலைக்கு, ஏன்னா இவன் நம்ப முடியாத, ஆரம்பத்திலேயே போரின் மேல் இவனுக்கு அவ்வளவு இணக்கம் இல்லை. யாரு? தர்மராஜனுக்கு. அப்போ ஒரு உபாயம், பீஷ்மாச்சாரியாரை வெல்ல வேண்டும் என்றால் ஆரம்ப நாளிலே தர்மராஜன் போய் சந்தித்திருக்கிறான். என்னன்னு நமஸ்காரம் செய்து, நான் நிச்சயமாக வெளிமுகமாக துரியோதனனுக்கு போர் புரிந்தாலும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று மனதினால் நினைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் சொல்லியிருந்தார். அப்பொழுதே தர்மராஜன் கேட்டிருந்தான், உங்களை வெல்வது எப்படி அப்படின்னு. பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, நேராக சென்று அவரிடமே கேட்டு விடலாம், உங்களை எப்படி வெல்வது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அத்தனை பேரும் இரவு நேரத்தில் பீஷ்மரை போய் சந்தித்தனர். சந்தித்த பொழுது நமஸ்காரம் செய்து, சரி நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சரி அதற்கு உண்டான யோசனைகளை நீங்களே தர வேண்டும் அப்படின்னு பீஷ்மாச்சாரியார்கிட்ட தர்மராஜன் வேண்டினான். உங்களை வெல்வது எப்படி? என்ன ஒரு துர்பாக்கியம் அல்ல, பீஷ்மாச்சாரிய வெல்ல அவர்கள் இச்சா மரடிகள். அப்பேற்பட்ட வரத்தை தன்னுடைய தந்தை சாந்தனு கொடுத்திருக்கிறார். அவர் நினைத்தால் மட்டுமே அவர் சாவார் அப்படிங்கிற வரத்தை பெற்றவர் பீஷ்மாச்சாரியார். அப்போ அவர் கூறுகிறார், நிச்சயமாக போர்க்களத்தில் சரி ஸ்திரீகள் யாராவது இருந்தால் அவரை எதிர்த்து என்னுடைய பானத்தை விடமாட்டேன். ஒன்று, அதார்மீகர் யாராவது என்னுடன் போரிட்டால் அவர்களை எதிர்த்து நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 9வது நாள் ராத்திரி இந்த சம்பாவனை நடந்து கொண்டிருக்கிறது, சம்பாஷணை. அப்போ நன்றாக தெரிகிறது, சிகண்டிகை முன்னிறுத்தி நாம் போர் புரிந்தால் நிச்சயமாக பீஷ்மர் தன்னுடைய பானத்தை விடமாட்டார் என்கின்ற சூச்சனை அவர் மூலமாகவே தெரிந்து கொண்டனர். ஏனென்றால் சிகண்டி பெண், பெண்ணாக பிறந்து ஆணாக இன்று இருக்கிறவன். அப்படி இருந்தால் பெண்கள் மேல் பீஷ்மாச்சாரியார் என்றுமே போர் தொடுக்க மாட்டார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10வது நாள் பாருங்க, அற்புதமான மகாபாரத யுத்தத்திலே மிக உயர்ந்த நாள்.
எல்லாருமே தன்னுடைய முழுமையான சாகசத்தை காண்பித்த நாள். ஒரே ஒரு பிதாமகரை வீழ்த்துவதற்காக அத்தனை பேரும் இணைந்து தங்களுடைய முழு சக்தியையும் பிரதிபலித்த ஒரு நாள் எது என்றால் அது மகாபாரதத்தில் 10ஆம் நாள். எப்படி அப்படின்னா, சிகண்டியை முன் செல்வதற்கு விட வேண்டும். அப்போ அவரை பின்தொடர்ந்து சிகண்டியை காப்பாற்றுவதற்கு அர்ஜுனன் சிகண்டியை பார்த்து கொண்டே அவனை காப்பாற்றிக் கொண்டே அவனுக்கு ஏதும் ஆபத்து வராதபடி காக்கும் பொறுப்பை அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுதுதான் சிகண்டியை முன் செல்ல, ஏன்னா பீஷ்மர் முன்னாடி செல்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏன்னா பீஷ்மர் முன்னாடி இந்த தடவை துரியோதனன் துச்சாதனரை நிறுத்தியிருந்தான். அதற்கு பின்னால் துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், இன்னும் துரியோதனன், அவனுடைய தம்பிகள் பூரிஸ்ரவஸ், சல்யன், அலங்குஷன், இப்படி அத்தனை பேரும். ஏனென்றால் 10வது நாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே துரோணாச்சாரியாருக்கு பலவிதமான அபசகுனங்கள் ஏற்பட்டது. என்றைக்கும் இல்லாமல் இப்படி ஒரு அபசகுனம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியாருக்கு மனதில், அதாவது பெரியவர்களுக்கு இந்த சூச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நிச்சயமாக தெரிந்துவிடும். இன்று நாம் வெல்லப் போகிறோம் அல்லது நாம் வீழப் போகிறோம் என்பதனை ஏதோ ஒரு விஷயத்தில் இயற்கை காட்டி கொடுத்துவிடும். துரோணாச்சாரியருக்கு காலையிலேயே இந்த சூச்சனைகள் தென்பட்டது. இப்போ சிகண்டியை முன் செல்ல பின்னாடி அர்ஜுனனை அவனை காத்து கொண்டு, அது போக பீமசேனன் என்ன செய்தான், சிகண்டிக்கு முன் நின்று பின்னால அர்ஜுனன் சிகண்டியை காப்பாற்றி கொண்டு, பீமன் என்ன செஞ்சான், முன்னாடி யாரெல்லாம் பீஷ்மாச்சாரியருக்கு அரணாக இருக்கின்றார்களோ, உதாரணத்துக்கு துச்சாசன், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், இப்படி யாரெல்லாம் அரணாக இருக்கிறார்களோ பீமன் பாருங்க, அவர்களையெல்லாம் அந்த என்ன சொல்லுது அழித்து போராடி வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்க, அந்த வழியிலே சிகண்டி மேலே மேலே முன்னேறி கொண்டிருக்க, சிகண்டிக்கு எதுவும் ஆகாதபடி அந்த சிகண்டிக்கு பின்னால் அர்ஜுனனை அவன் காத்து கொண்டிருக்க. பாருங்க, கௌரவர்களும் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஷ்மருக்கு ஏதோ ஆகப் போகிறது என்பதனை முன்கூட்டியே அறிந்த வண்ணம் முழுமையான பாதுகாப்பை பீஷ்மருக்கு கொடுத்திருந்தான் துரியோதனன். எல்லாருடைய பார்வையும் எங்கு இருக்கிறதுனா பீஷ்மாச்சாரியார் மேலே. பீஷ்மாச்சாரியார் பாருங்க, க்ஷத்ரிய தர்மத்தை என்றுமே இழக்காது கடைசி வரை அம்பு மலைகளை பொழிந்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்மராஜன், அவன் என்ன பண்ணான், கூட நகுல சகாதேவரை அழைத்து கொண்டு அவர்கள் அப்படியே மேலே 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 முன்னாடி, இப்போ எல்லாருடைய பார்வையும் எங்க இருக்கிறதுனா பீஷ்மாச்சாரியாரை இன்று வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு விஷயம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நிற்பதை அறிந்த தேவான் தேவதையர்கள் ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ மேலே இருந்து ஒரு அசரீரி கேட்டது. என்னன்னா, பீஷ்மரே, இத்தனை நாள் நீங்கள் உங்களுடைய கர்மத்திற்காக அதர்மம் பக்கம் நின்று போராடினீர்கள், போதும், இதுவரை போராடியது போதும். இன்று நீங்கள் உத்தமமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அசரீரி பீஷ்மாச்சாரியாருக்கு அறிவுறுத்த. இப்பவும் சொல்றேன், பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய மனதில் நினைத்தால் மட்டுமே அவருடைய சாவு என்பது அவருடைய தந்தையின் மூலமாக பெறப்பட்ட அற்புதமான வரம். இப்போ மேலே இருக்கக்கூடிய தேவர்களும் சரி, ரிஷிமுனிகளும் சரி, அசரீரி மூலமாக பீஷ்மருக்கு உணர்த்து. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு பக்கம் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஸ்வதர்மம் என்றால் என்ன பகவத்கீதையில் மிகப்பெரிய உபதேசம் செய்ததோடு முந்தைய நாள் ராத்திரி இந்த மிருது சுபாவத்தை எல்லாம் வைத்து கொண்டால் நிச்சயமாக பீஷ்மரை வீழ்த்த முடியாது என்று உன்னுடைய முழுமையான பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கேட்டிருக்க, பீஷ்மர் நின்றிருக்க அவரை சுற்றி பாண்டவர்களுடைய அத்தனை சேனையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விராட்ட ராஜன், திருப்பத ராஜன், திருஷ்டத்யும்னன், இப்படி அனைவரும் சூழ்ந்திருக்க, மட்டுமின்றி அபிமன்யு, உப பாண்டவர்கள் இத்தனை பேரும். இதுல என்னன்னா, பீஷ்மரை காப்பதற்காக ஒரு பக்கம் துரியோதனன், துரோணார், அவருடைய படைகள் அத்தனை பேரும் பீஷ்மரை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரை எதிர்க்க வேண்டும். 10வது நாள் போர் முழுக்க இருவரது கவனமும் இருந்த ஒரே ஒரு விஷயம் பீஷ்மரை வீழ்த்துவது, பீஷ்மரை காப்பாற்றுவது. இந்த மாதிரி 2 படைகளும் வீராவேசத்தோடு இருக்கும் பொழுது பீஷ்மரை வீழ்த்த முடிந்ததா என்பதனை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.